பெரும்பாக்கம் அருகே டன் கணக்கில் குப்பைகள் கொட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் மாஸ்க் அணிந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் ஊராட்சி நூக்குப்பாளையம் பகுதியில் ஏராளமானோர் வசித்து வரும் நிலையில் குடியிருப்பு பகுதியில் உள்ள பிரதான சாலையில் குப்பைகள் கொட்டப்படுகின்றன. நாள்தோறும் டன் கணக்கில் குப்பைகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதாக கூறி பொதுமக்கள் புகார் மனு அளித்துள்ளனர். ஆனால் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு பிரதான சாலையில் பெண்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது குடியிருப்பு பகுதியில் கொட்டப்படும் குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என பெண்கள் கோரிக்கை விடுத்தனர். குப்பை கொட்டி 1.5 வருஷத்துக்கு மேலாவது. வீட்டுக்குள்ளே இருக்கும்ல, வீட்டுக்கு வெளியிலயும் இருக்கும்ல. அவ்வளோ நாத்தம் அடிக்குது. கொசு, ஈ தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது எங்களுக்கு. உடனே எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். உடனே இதை எடுத்துடணும். ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வருது. ஸ்கின் ப்ராப்ளம், ஃபீவர். என் பையனுக்கு ஃபீவர் இருக்கு. அடிக்கடிக்க வாரத்துல 2 நாள் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். எனக்கும் ஸ்கின் ப்ராப்ளம், கொசு கடிச்சு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. அதனால உடனே எங்களுக்கு இந்த குப்பையை எடுக்கணும். 2 வாரம் ஹாஸ்பிட்டல், சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சிருந்தாங்க. மூச்சு அடிச்சிருச்சவங்க அந்த குப்பையால அந்த நெடி தாங்க முடியல. சாப்பிடும் போதெல்லாம் அந்த சாப்பாடு சாப்பிட்றதா ஓட்டுறதா கொடுமை. டெய்லி நாங்க ரொம்ப கொடுமையா அனுபவிச்சுன்னு இருக்கிறாங்க. எங்களால ரொம்ப தவிர்க்க. எங்க அம்மா இறந்துட்டா கூட அந்த ரோட்ல கூட வைக்கலாம்னு நினைச்சேன். நாங்க படுக்க வச்செல்லாம் இறந்துட்டாங்க. நான் அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சீக் ஆயிட்டாங்க. தொல்லை, கொசு தொல்லை இந்த மாதிரி இருக்க முடியல. சாப்பிட மாட்டேங்குது. இதுக்கான தக்கான நடவடிக்கை, இந்த குப்பை இங்க இருக்காத அளவுக்கு தக்கான நடவடிக்கை எடுங்க. இங்க இருக்க கூடாது குப்பை. நாங்க நாத்த அடிக்குது சார். குழந்தை பாதிக்கு சாப்பிட மாட்டேங்குது. நிறைய குப்பைங்க சேர்றதால வீட்டுல இருக்க முடியல. ஒரே துர்நாற்றமா இருக்கு. நாய்ங்க நிறைய இங்க கொண்டு வந்து போடுறதால நாய்ங்க எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வீட்டு முன்னாலேயே போட்டுருது. எல்லாத்தையும் கிளீன் பண்ண வேண்டியதா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இதுக்கு ஒரு நல்லபடியா நல்ல ஒரு தீர்வுக்கு வேணும்னு சொல்லி நாங்க உரையிடுறோம்.